வா நண்பா, பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க வீடியோ போடுறதுக்கு, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. 2வது நாளாக ஜீப்பில் ஏறிட்டு ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோங்க. நீர்வீழ்ச்சி நிறையா இருக்குங்க அந்த இடத்துல. நாங்கள் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு நீர்வீழ்ச்சி, கொஞ்சம் பெரிய நீர்வீழ்ச்சி தான். தண்ணி கம்மியாக தான் வந்து நாங்கள் போன டைமில். எங்களை சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் நீர்வீழ்ச்சி தாங்க. ஆனால் அங்கெல்லாம் இறங்க விடல, எங்கள் கீழேலாம். இந்த கீழெலாம் செம்ம தண்ணி போயிட்டுருக்கு, அனிமல்ஸ் வரும்னு சொல்லிட்டு இறங்கி யாரையும் விடலை. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க. கேரளா போனீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஜீப் சவாரியிலேருந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நடந்தும் போகலாம். வேனில் வரீங்கன்னா இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே நடந்து வர மாதிரி இருக்கும். நடந்தும் போனாங்க, நாங்கள் ஜீப்பில் போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபால்ஸ் வந்தாங்க அந்த முருகமலை, நாங்கள் ஜீப்பில் சவாரி போனோம் பார்த்தீங்களா, அந்த முருகமலை பக்கத்துலேயே தான். அங்கேருந்து பார்க்கும்போதே இந்த நீர்வீழ்ச்சி எங்களுக்கு தெரிஞ்சுது. நல்லா பெரிய நீர்வீழ்ச்சி தான். தண்ணி ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க அந்த இடத்துல. அது மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டோம் எல்லோரும். இதாங்க அந்த நீர்வீழ்ச்சி. பசங்க இறங்கிட்டானுங்க. இந்த நீர்வீழ்ச்சி தாங்க, பார்த்துட்டே இருங்க. நல்லா சாரலோட மழை. இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் நிற்கும்போது சாரல் நிற்கும் போதே ஃபுல்லாக நனைஞ்சிட்டோங்க எல்லோரும். நல்லா இருந்ததுங்க இடம். சுற்றி பார்க்க கேரளா ஃபுல்லாக நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. அதாங்க அந்த பள்ளத்தில் இருக்கிற நீர்வீழ்ச்சி. தூரத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருந்ததுங்க. எதையும் நாங்கள் பார்க்கல, இது மட்டும் தான் குளித்தோம். ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அந்த கொட்டாயில் தாங்க பஜ்ஜி போட்டாங்க. அந்த பாறைலாம் கொஞ்சம் பாசிங்க, மழையினால பாசி பிடிச்சி. இதாங்க நம்ம ஏரியா ஹீரோஸ் 3 பேரும் ஃபோட்டோ எடுக்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள வீடியோ எடுத்தேன். குளிக்கலைங்க அவங்க 3 பேரும், குளிக்காமல் வந்துட்டானுங்க 2 நாளும். ஏன் வந்தானுங்கன்னே தெரியல. அவங்க ஊரில் போயாச்சும் குளித்தாங்களா என்னன்னு தெரியல. கிளைமேட்டு செம்ம கிளைமேட்டுங்க கேரளா. இதாங்க நம்ம ஏரியா குரூப்ஸ் பாருங்கள், எல்லாம் வந்துட்டானுங்க. குளிக்க வாங்கினானா எண்ணெய் பாக்கெட்டு, சீக்கா பாக்கெட்டு எடுத்துகிட்டு வரானுங்க. என்னன்னு கேட்டால் ஊரில் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா அழுக்கு போல், கேரளா தண்ணியில் குளித்தா போய்டும்னு சொன்னாங்க, அதனால் வந்தேன்னு சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. அவங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க பசங்க. ஃபுல்லாக நல்லா ஜாலியாக குளிச்சுக்கிட்டு. தண்ணி கொஞ்சம் அழுக்காக தாங்க இருந்தது, ஏன்னு தெரில, தண்ணி அழுக்காக இருந்தது. எல்லோரும் குளிச்சுட்டு ஜீப்புக்கு வந்துட்டானுங்க. அங்கேயே வந்து டான்ஸை போட்டுட்டு. இதாங்க நாங்கள் வந்து ஜீப்பு பியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டர் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க ஜீப்பு. அதில் ஏறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் பாட்டை போட்டுட்டு ரோட்லேயே டான்ஸ் ஆடிட்டு நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க இந்த இடம். கண்டிப்பாக கேரளா போனீங்கன்னா காந்தலூரில் இந்த ஃபால்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ப்ளேஸ்.